Your interview will be on which date and in which place? My interview 4th of April in Broadway, Union Bank of India headquarters, sir. Oh, very good. So உங்களை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? தமிழ்ல பேசுறீங்களா ஆங்கிலத்துல பேசுறீங்களா? Both, sir. சொல்லுங்க. Sir. I am Mageshwari from Kadalur. I did my school in AKT Academy, IS Secondary School at Kallakurichi, and I did my graduation in Adi Prashakti Engineering College at Melmaruttur. My father name is Radha Krishnamurthy. He is farmer. My mother name is Vijaya. She is homemaker, and I have 2 sisters. That's all, sir. What is the graduation you did? BTech IT, BTech in Information Technology. Very good. What is the usefulness of information technology to our day-to-day life? Now, day-to life. Can I speak Tamil, sir? தமிழ்ல பேசுவோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கெல்லாம் உபயோகமாக்குது? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் சார் போயிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ். இப்போ ஒரு டே டு லைஃப்ல பார்த்தா வெதர் ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஃபோன் பேசுறதுக்கும் நம்ம டெக்னாலஜி தானே சார்? ஆமா. அப்புறம் வெரி குட். பேங்க்னா என்னன்னு சொல்ல முடியுமா? The bank is a financial institution lending loans to customers and accept deposit from customers, sir. Very good. உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது? In SBI, sir. Very good. And SBI chairman பேர் என்ன? Challas Srinivasu Sethi, sir. Very good. நீங்க married or unmarried? Unmarried, sir. Acha. How many siblings you have? I have 2 sisters, sir. என்ன பண்றாங்க? Sister assistant professor in IFT Engineering College in Villupuram, sir. Second sister working in Panchayat, sir. Very good. Panchayat. Very good. Excellent. So you have account with State Bank of India and you are applying for UBI. UBI பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? Union Bank of India headquarters வந்து New Delhi, sir. Chairman. Hello. Bombay. Okay. Bombay, Maharashtra, sir. ஏன் தப்பா சொல்றீங்க? Sorry, sir. I will update myself. Chairman Manimegalai, sir. MD and CEO. MD and CEO is Mrs. Manimegalai. மேல வாங்க, மேல போங்க. சொல்லுங்க. Okay, sir. Hello. சொல்லுங்க. இல்ல மேல ப்ரொசீட் பண்ணுங்க UBI பத்தி. தெரியல சார். படிக்கவே இல்லையாமா நீ? UBI பத்தி படிக்கல சார். நான் எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன், 20-30 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கேட்டா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இல்ல? அதுல அட்லீஸ்ட் 10 பேர்ட்டியான UBI பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருப்பேன், அதை கரெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க அதை படிக்கணும். நான் அதை தவிர உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கேனே, இப்ப கொடுத்தேன் உங்களுக்கு. உங்க வாட்ஸ்அப்ல இப்பதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், பாருங்க. எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன், பாருங்க. குட். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்னா என்ன அர்த்தம்? கரண்ட் அக்கவுண்ட்னா என்ன அர்த்தம்? சேவிங்ஸ் பேங்க் வந்து எவரி இண்டிவிஜுவல்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். கரண்ட் அக்கவுண்ட் ஒன்லி ஃபார் பிசினஸ் பீப்புள்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் சார் இன் கரண்ட் அக்கவுண்ட். நோ வித்ட்ராவல் வந்து நோ லிமிட் சார். பட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் லிமிட் இருக்கு சார். குட். எக்ஸலென்ட். கடலூர் எதுக்கு ஃபேமஸ்? சில்வர் பீச் அண்ட் தேவநாதன் சாமி டெம்பிள், கோயில் டெம்பிள் சார். அதை தவிர வேற என்ன டூரிஸ்ட் சென்டர் இருக்குது? இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பிச்சாவரம். பிச்சாவரம் எதுக்கு, அது எதுக்கு ஃபேமஸ்?
பிச்சாவரம்ங்கிறது வெட்லாண்ட் என்ன? பிச்சாவரம்ங்கிறது என்ன? வெட்லாண்ட் பீச்? பீச் பீச் ரிலேட்டட் பீச், மேங்க்ரூவ் ரைட். ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். வெரி குட், வெரி குட். அப்புறம் வேற கடலூர் எதுக்கெல்லாம் நடராஜன் ஃபேமஸ்? நடராஜன் டெம்பிள் ஆல்சோ இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். நடராஜன் சிதம்பரம். டெம்பிள். சிதம்பரம் டிஸ்ட்ரிக்ட் செப்பரேட் இல்ல, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லயா இருக்கு? ஹலோ, எஸ் சார். கடல் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லயா இருக்கு சிதம்பரம், அல்லது சிதம்பரம்ங்கிறது செப்பரேட் இல்ல டிஸ்ட்ரிக்டா? சார், கடலூர்ல தான் சார் சிதம்பரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. அப்ப வாங்க. கடலூர் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் சைக்ளோன்ஸ். நடராஜன் டெம்பிள். சைக்ளோன்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ். எப்ப வேணா ஓகே மழை சார். வரும் இல்ல? ஆமா சார். எஸ் சார். அடிக்கடி மழை வரும். லேட்டஸ்டா பெரிய புயல் எப்ப வந்துச்சு? நவம்பர் மந்த் சார். நவம்பர் மந்த், நவம்பர். ரைட். இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு இடத்துல எர்த்குவேக் வந்தது. அது எங்கன்னு சொல்ல முடியுமா? இந்தோனேஷியா. இல்லையே. கண்ட்ரி ஆர் ஸ்டேட்? கண்ட்ரி. டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ். கண்ட்ரி. மியான்மர்ல 3 நாள் முன்னாடி பூகம்பம் வந்ததா இல்லையா? மியான்மர் அண்ட் தாய்லாந்து. படிக்கலையா நியூஸ் பேப்பர்? ஓ சார். படிக்கல, அதனாலதான் மியான்மர். தெரியல. நிதி திவாரி என்பவர் யார்? நிதி திவாரி. ஐ டோன்ட் நோ சார். மிஸ்ஸஸ் நிதி திவாரி. நியூஸ் பேப்பர் படிக்கணும். முந்தா நேத்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாரு as personal secretary to Prime Minister Mr. Modi. நிதி திவாரி. ஓகே சார். மிஸ்ஸஸ் நிதி திவாரி. மிஸ்ஸஸ் நிதி திவாரி. ஓகே. சோ அந்த Okay, மாதிரி sir. கரெக்டா லேட்டஸ்ட் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் அட்வைசரி, ஃபினான்ஷியல் அட்வைசரா சஞ்சய் குமார் மிஸ்ரா அது போட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து பிரைவேட் செக்ரட்டரி. ஓகே சார். நிதி அப்புறம் திவாரி. நிதி திவாரி. இது லேட்டஸ்ட் நியூஸ். இதுதான் கேட்பாங்க. ஓகே சார். வெரி குட். சோ அமெரிக்காவுடைய கரன்சி பெயர் என்ன? டாலர் சார். பிரிட்டனுடைய கரன்சி பெயர் என்ன? பவுண்ட் ஷெர்லிங். அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ரீப்போ ரேட் என்ன? 6.25 சார். சரி, இப்ப நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் எப்ப நடக்கும்? ஏப்ரல் சார். பிப்ரவரி லாஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க சார். நெக்ஸ்ட் ஏப்ரல் சார். ஏப்ரல்ல நீங்க. பாலிசினால 2 months ஆமா, ஒன்ஸ் நடக்கும் சார். வெரி குட். ஏப்ரல்ல ரீப்போ ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, குறையுமா? இல்ல, அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்ல இல்ல, 6.25. குறையும். இன்க்ரீஸ் ரேட் குறையும். குறைய போகுது. ஏன்னாக்க நம்முடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இப்ப எவ்வளவு பிப்ரவரியில? இன்ஃப்ளேஷன் ரேட் பிப்ரவரி தெரியல சார். 3.61%. 3.61%. ஓகே சார். ஜனவரியில இட் வாஸ் 4.31%. சோ இது ஜனவரியில வந்து 3. ஜனவரியில 4.31, ஓகே சார். பிப்ரவரியில 3.61, ஓகே சார். அண்ட் இப்ப இது 4% கீழே வந்துட்டதுனால மோஸ்ட்லி ரீப்போ ரேட் குறைக்கப்படும். ஓகே சார். இட் மே கம் டவுன் டு 6%. ஓகே சார். இந்த ரீப்போ ரேட் குறையறதுனால அது எக்கானமிய எப்படி அஃபெக்ட் பண்ணும்? சார், ரிப்போ ரேட் வந்தா பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கடன் வாங்குறது சார். இப்போ ரிப்போ ரேட் வந்து குறையறதுனால பேங்க் வந்து ஆர்பிஐட்ட அதிகமா கடன் வாங்குவாங்க. அப்ப மக்களுக்கு அதிகமா லோன் கொடுப்பாங்க சார். அதனால நிறைய காசு பணம் புழக்கம் வந்து மக்கள் எடுத்து நிறைய பணம் வந்து ஃப்ளோ ஆகும் சார் பீப்புளுக்கு. அது யூஸ் அது எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணும். இம்ப்ரூவ் பண்ணும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி சார். குட், ஐ எம் ஹாப்பி. Please tell me Thank what you, is sir. the difference between fixed deposit and recurring deposit? ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு மந்த்லி பே பண்ணுவோம் சார் ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு. இது வந்து 6 month ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து 7 days to 1 year, 10 years சார். ரெக்கரிங் டெபாசிட் வந்து சாரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு
அது 7 days to 10 yearsக்கு போடணும் சார் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் வந்து மந்த்லி வந்து பே பண்ணணும் சார். ஒரு ஸ்பெசிஃபைட் லிமிட் டைம் இருக்கும். 6 month to 10 years சார் ரெக்கரிங் டெபாசிட். குட். ரெக்கரிங் டெபாசிட் யாருக்கு அட்வான்டேஜ், பிக்ஸட் டெபாசிட் யாருக்கு அட்வான்டேஜ், எந்த மாதிரி நபர்களுக்கு ரெக்கரிங் அட்வான்டேஜ்? டெபாசிட் வந்து salary பீப்புளுக்கு அட்வான்டேஜ் சார். பிகாஸ் மந்த்லி பே பண்றதுனால அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் சார். கரெக்ட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு மினிமம் 1 lakh அப்படி இருக்குதுன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு யூஸ் ஆகலாம் சார். வெரி குட். குட். ரொம்ப நல்லா சொல்றீங்க. குட். வெரி தேங்க்யூ நைஸ். சார். தேங்க்யூ குட். சார். ஐடி படிச்சீங்க, ஏன் எம்இ படிக்கல, எம்டெக் படிக்கல? சார் ஆக்சுவலி எங்க சிஸ்டர் வந்து எம்டெக் தான் எம்இ படிச்சாங்க சார். அவங்க அதிகமா growth இல்லாதனால, அது இல்லாத எனக்கு வந்து கஸ்டமர் ரிலேட்டட் சர்வீஸ் தான் சார் பிடிக்கும். அதுக்காக நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன் சார். ஓஹோ, குட். எக்ஸலன்ட். ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க சிஸ்டரே ஐடி தானே படிக்கிறாங்க, சொல்லி தராங்க. நோ சார், நான் ஐடி சார், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சார். நீங்க ட்ரிபிள் இயா? எம்இ பாலிடிக்ஸ். நான் ஐடி சார். சிஸ்டர் நீங்க ட்ரிபிள் சார். அச்சா அச்சா, நீங்க நான் ஐடி ஐடி சார். படிச்சீங்கல்ல, ஐடி எஸ் படிச்சீங்கல்ல, சார். அப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட் லைக் ரோபோட் சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் artificial intelligence uses many places like ATM, mobile phones. ஏன் இந்த சிம்பிள் கொஸ்டின் ஏன் படிக்கல? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு மெஷினுக்கு ஒரு மனித அறிவு மாதிரியே சொல்லி கொடுக்கறது. ஸோ அதனால அதே மாதிரி அதுவும் ரிப்ளை பண்ணும். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் நீங்க, ஏன்னா நீங்க ஐடி படிச்சிருக்கிறதுனால உங்களை கேட்பாங்க. ஓகே ஓகே சார். சார் ஐடி ரிலேட்டடா என்ன क्वेश्चन வரும் சார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க சொன்னீங்க. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் வந்து வேர் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேங்கிங்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இல்லது ஜெனரல் ஆக்டிவிட்டீஸ்ல எங்க யூஸ் ஆகுது. ஓகே சார். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாவினே, ஐடினால என்ன பேங்க் யூஸ் ஆகுது கேட்டீங்க. ஐடினால கோர் பேங்கிங் சொல்யூஷன் கூட ஐடி தான் சார் கிரியேட் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணி தானே சார் யூஸ் பண்ணாங்க. அதனால கோர் பேங்கிங் சொல்யூஷன் பத்தி கேட்பாங்க. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அத பத்தி கேட்பாங்க. Check translation system using MICR code, sir, magnetic ink character recognition, to clear the check digitally, sir. Correct. Good. Digitally எப்படி clear ஆகுது? The digital images are sent to one bank to another bank, sir. Correct. Very good. சரியா சொன்னீங்க. Thank you, sir. That is good. Now, priority sector advances என்றால் என்ன? சார், priority sector lendingனா ரொம்ப வீக்கா இருக்கிற செக்ஷன்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்து எக்கனாமிக்கை டெவலப் பண்றதுக்காக சார் priority sector lending. priority sector lendingல வந்து ஆர்ஆர்பிக்கும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் 75% வந்து இருக்கு சார். கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து 40%. ஃபாரின் பிரான்ச்சஸ் வந்து மோர் தென் 20% இருந்தாலும் 40%. சப்போஸ் ஃபாரின் பிரான்ச்சஸ் லெஸ் தென் 20% இருந்தால் 32% வந்து ஆஃப் லோன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கிரெடிட்க்கு வந்து கொடுக்கலாம் சார். சப்போஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இப்போ 40% வந்து priority sector lending வந்து அச்சீவ் பண்ணலன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். இதெல்லாம் ரைட், இதெல்லாம் முக்கியம்தான். முக்கியமான பாயிண்ட் என்னென்ன செக்டார் priority ஓகே சார். sectors? சாரி சார். அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி சார். வெரி குட், வெரி குட். எஜுகேஷன் சொன்னீங்க இல்லையா? எஸ் சார். ஹவுசிங்ல எவ்வளவு ரூபாய் வரையில priority sector என்று சொல்லப்படும்? அர்பன் செக்டார்ல லோன் கொடுத்தாக்க, ஹவுசிங் செக்டாருக்கு கொடுத்தா அப் டு வாட் எக்ஸ்டென்ட் லோன் கொடுத்தா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் priority sector? அது வந்து 45 lakhs இருந்தது. I think they are revising it with 50 lakhs. ஓகே சார்.
அண்மையில இந்த மாதிரி ரிவைஸ் பண்றாங்க. எஜுகேஷன் ஓகே லோன் எவ்வளவு ரூபாய் வரையில் கொடுத்தா ப்ரையாரிட்டி செக்டர்? 20 அப் டு lakhs. 10 lakh 30 20. lakhs. ஓகே சார். முதல்ல 10 lakhs இருந்தது, இப்ப ஆ 20 lakhs. இப்ப 20 lakhs. ஓகே ஓகே வெரி சார். குட். செல்ஃப் ஹெல்ப் ரினியூவபிள் குரூப். எனர்ஜி சார். எம்எஸ்எம்இ ரெனியூபிள் சார். எனர்ஜிக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியலமா, அது பார்க்கணும். ஓகே. அது பெரிய எம்எஸ்எம்இ அக்ரிகல்ச்சர் சார். அதெல்லாம் அக்ரிகல்ச்சர். வந்து நீங்க என்னப்பா, நீங்க வந்து ஆர்பிஐ வெப்சைட்ல தான் போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம், ஓகே சார். ஓகே ஒரே சார். நிமிடம். தேங்க்யூ சார். google.co.in இந்தியா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு போட்டா இது ஆர்பிஐ வெப்சைட் வருது. ம் ஆர்பிஐ வெப்சைட் வந்துருச்சு. இப்ப இத பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், சோஷியல் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், investment by banks in authorized assets transfer, then PSLCs. இதுல வந்து ரெனியூபிள் எனர்ஜி பத்தி காணுமேப்பா. ரெனியூபிள் எனர்ஜி எங்கே வரும்? google.co.in இந்தியா ரெனியூபிள் எனர்ஜி priority sector limit. இது இப்ப எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு, கோடிக்கணக்கில் வந்துடுச்சு எல்லாம். ஓகே சார். இத பாருங்க. RBI has raised the limit for renewable energy including solar, biomass and micro hydel plants to rupees 35 crore per borrower. ஓகே ஓகே சார். 35 crore per borrower. Effective Okay. from April 1, 2025, Reserve Bank of India revised guidelines increasing the loan limit for renewable energy based power generators and public utilities to 35 crore per borrower, Per borrower. while keeping the limit for individual households at rupees 10 lakh. சார் So per நான் என்ன borrower பண்றேன், 35. நான் என்ன பண்றேன், இது அப்படியே காப்பி பண்ணி நம்முடைய யூபிஐல கொடுக்கிறேன். நீங்க Okay. யூபிஐ குரூப்ல மெம்பரா இருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். இருக்கீங்களா? எஸ் சார். சார் 35 crore per borrower. அப்ப ஏன் சார் இண்டிவிஜுவல் லோன் ஹவுஸ்க்குனா? அது இண்டிவிஜுவல் ஹவுசஸா இருந்தா 10 லட்சம். இது வந்து ஓகே சார். ரெனியூவபிள் எனர்ஜினா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு சேர்த்து. இல்ல ஒரு ஓகே சார். ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபேக்டரி, அதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட். ஓகே சார். 10 lakhsங்கிறது இண்டிவிஜுவல். ஓகே சார். எஸ்ஹெச்ஜி அதை பற்றி பேச முடியுமா? சார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சார். It consists of 10 minimum 10 members சார். is especially for women entrepreneurs, household and homemaker womenஸ்க்காக கொண்டு வந்தது சார். ம். படிச்சியா இல்லையாமா? இல்ல சார், செல்ஃப் ஹெல்ப் குரூப் படிக்கல சார். ஐ ஏன் வில் படிக்கல? அப்டேட் டுமாரோ சார். ஏன் படிக்கல? சார் இதெல்லாம் தெரியல சார். இம்பார்ட்டன்ட் அந்த கொஸ்டின். நான் உனக்கு இன்னைக்கு என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கிறேன்? சார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி இது அப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தி படிக்கிறேன் சார். அதை படிக்கிறேன். ரேஸ் நான் மெட்டீரியல் இல்ல, அது தவிர உனக்கு இது கொடுத்துருக்கேன் இல்லையா? ரேஸ் மெட்டீரியல் கொடுத்தீங்க ரேஸ் சார். மெட்டீரியல், அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கு, அதையான படிச்சுக்கிடு போறோம். ஓகே சார். வெரி குட், பெஸ்ட் விஷஸ். டுமாரோ ஐ வில் டெஃபினெட்லி. நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். தேங்க்யூ.